படம் நல்லா இருக்கு. குறிப்பாக இந்த காலத்தினுடைய இளைஞர்கள் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இந்த வரலாற்று சார்ந்த கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்து சரிங்களா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் எவ்வளோ ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். ஆடி வெளி பார்த்து அதுக்கப்புறம் இந்த படம் தான் பார்த்துருக்கேன். அருமையான படம். மோகன் டைரக்டருக்கு என்னோட நன்றி சொல்கிறேன். அனைத்து மக்களும் வந்து பார்க்கணும். அருமையான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க படம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நன்றி. நல்ல வரலாற்று படம். பழைய காலத்து ஸ்டோரி தான். பழைய காலத்து ஸ்டோரி வந்தாலும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குதுங்க. சூப்பர் படம் நல்லா இருந்துச்சுங்க. என்னங்களா அரசியலுக்கு அது மாதிரி இது வரை நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. நடிகை சூப்பர். வந்து பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட வந்து எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம். பாருங்க, கண்டிப்பா பாருங்க சார். அதாவது நம்ம இதிகாசத்தை பூரா மாற்றி செஞ்சு ஒரு எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. அதை வந்து இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு படத்தை எல்லாரும் பொதுமக்களும் முக்கியமாக நம்ம இளைய தலைமுறைகள் அடுத்த சந்ததியினர் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் ஒவ்வொரு தெருவுலையும் வந்து போட்டு காட்ட வேண்டிய ஒரு படத்தை இது இந்த மாதிரி கும்பல் இல்லாமல் செய்யாமல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை வந்து இன்னும் வந்து டாக்ஸ் ஃப்ரீ பண்ணி உலக அளவில் இது வந்து கொண்டு போய் இந்தியாவில் வந்து எல்லா மாநிலத்திலையும் இது வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து மோடிஜி அவர்கள் செஞ்சு தரணும். இது செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பழைய இதிகாசம் அனைத்தையும் வந்து மீண்டும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வந்து சிறப்பாக வந்து நம்ம கலாச்சாரத்தையும் நம்ம இந்துத்துவத்தையும் இந்தியாவையும் வந்து காக்கிறதுக்கு உண்டான வேலையா எல்லாருக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். நல்லா இருக்குது படம். படம் நல்லா இருக்குங்க சார். இந்து மதத்தை வந்து எப்படி காப்பாற்றணுன்றத வந்து நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க சார். படம் பட்ஜெட் இது வச்சு எடுத்திருந்தாலும் நல்லா தெளிவாக எடுத்திருக்காங்க சார். இப்போ மற்ற மதத்தெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம் மதத்தை யாரும் வந்து எதுவும் சீட்டுறது இல்லைங்க சார். அதே மாதிரி கிறிஸ்டின் யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. இந்து மதம் தான் அமைதியாக இருக்காங்க. அதனால் அவங்க கிட்ட தாங்க சார் போட்டிக்கு வராங்க. அதை முன்னிறுத்தி எடுத்து அந்த காமாட்சி அம்மன் சிலையை காப்பாற்றுறாங்க சார். மதுரை அந்த காமாட்சி அம்மன் சிலையை காப்பாற்றுறது நிஜமாகவே ஒரு தத்ரூப காட்சியாக நல்லா இருக்குங்க சார். படம் வந்து எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். திரௌபதி இந்த காலத்துக்கு ஏற்ற கதை அம்சம். ஒவ்வொரு மக்களும் பார்க்க வேண்டிய படம். இதை நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வெளியே வந்திருக்கிறது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. எத்தனையோ படங்கள் நாடகங்கள் இன்னைக்கு நாடகம் வீட்டில் பார்த்து சீரஞ்சிட்டு இருந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுத்து இருக்கிறது மோகன்ஜி அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நல்ல மகிழ்ச்சியும் வரவேற்பையும் ஏற்றுக்கணும். ஒவ்வொரு டைரக்டரும் சரி இந்த மாதிரி படத்தை மக்களுக்கு கொண்டு வரணும். ஒரு காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பல் ஓட்டிய தமிழன், இந்த மாதிரி நிறைய படங்கள், ராஜராஜ சோழன், இந்த மாதிரி படங்கள் வந்த காலத்தை ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு படத்தை கொடுத்துருக்கிறது உண்மையிலே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். இந்த மாதிரி கதை அம்சங்கள் இருக்கக்கூடிய நடந்த கதைகள் தத்ரூபமாக வெளியில் கொண்டு வந்து மக்கள் மனதில் நல்ல ஒரு இடம் பிடிச்சிருக்கார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீட்டில் குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். காரணம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு தான் தெரியும் இப்போ காலம் எப்படி இருக்குது. அவங்கள கூட்டு வந்தால் தான் எப்படி இருக்கணும், எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது குழந்தைங்களுக்கு, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் புரியும். நாம் எப்படி இருக்கணுங்கிறதும் தெரியும். என்னங்கஜி பிடிச்ச சீன்களா? திரௌபதி கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க அவருக்கு இந்த மாதிரி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தயாரிப்பாளருக்கும் ரொம்ப ஒரு நன்றி, வாழ்த்துக்கள்.